ஸோ இந்த நிலை மாறணும்னா சொந்த காலில் பிள்ளைங்க நிற்க வேண்டும். அதுதான் இங்கே சொல்லக்கூடிய விஷயம். இதில் பெரிய கொடுமை என்னென்னா, அப்பாவுக்கும் சரி அம்மாவுக்கும் சரி நல்லாவே தெரியும் பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுது. ஆனால் நல்லா கேட்டுக்கோங்க, வாழ வெட்டியாக அந்த புள்ள வந்து வீட்டுக்கு வந்து இருக்கிறத விட செத்து போகிறதே மேல் நினைக்கிற அளவுக்கு குடும்பமானமும் கௌரவமும் அவருடைய கண்ணை மறைக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? குழந்தை வந்து என்னால் முடியலப்பா அப்படின்னு கதறும் பொழுது 2.5 கோடிக்கு செலவு பண்ணி கல்யாணம்லாம் பண்ணி எல்லாரையும் கூட்டு பண்ணியாச்சு. இப்போ வாழ வெட்டியாக வந்தால் இது ஒரு கேள்வியாக. அதாவது நீங்கள் எந்த ஜாதியையும் எந்த மதத்தையும் எந்த சமூகத்தையும் நீங்கள் தூக்கி காலமெல்லாம் தூக்கி கொண்டாடுறீங்களோ அந்த சமூகத்தில் இருக்கிறவங்க விசேஷத்துக்கு வரும்போது உன் புள்ள வாழ வெட்டியாக இருக்கிறான்னு சொல்கிறாங்கன்னா அப்போ எப்படிப்பட்ட ஆட்களாக இருப்பாங்க அவங்க? அப்போ நீங்கள் அந்த மாதிரியான ஆட்களுக்கு மரியாதை கொடுப்பதனாலும் ஒரு புள்ள வந்து என்னால் முடியவே முடியலன்னு கதறி அழுதாலும் கூட அனுசரித்து போம்மா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடியாவது அந்த பிள்ளைய அனுப்புகிறீங்க. அதாவது வலியது வாழும் அப்படின்ற மாதிரி செத்தாலும் பரவாயில்ல, என் வீட்டில் வாழ வெட்டியாக இருக்கக்கூடாது. இது வந்து கௌரவ கொலைக்கு ஈடானது. ஆனால் கௌரவ கொலை நானாக இறங்கி பண்ணுறது. ஆனால் இதில் எப்படி அவங்க மனசை தேத்திக்குவாங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன், நான் என் பிள்ளைக்கு வந்து நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்ப்பா, அதுக்கப்புறம் இது வாழ தெரியல, அதுக்கப்புறம் புருஷங்க அந்த பையன் சரியில்லைப்பா, இல்லைன்னா என் பிள்ளை சூப்பராக இருந்துடும். இப்படி தான் அவங்க மனசை தேத்திக்குவாங்கக்கோசரம் அந்த பிள்ளைக்கான சுதந்திரத்தையோ இல்லை அந்த புள்ள வந்து கதரும் பொழுது அவளுக்கு ஆதரவாகவோ பேசுறதில்ல. ஏன்னா இவங்க ஆரம்பத்துலேருந்து இப்போ அந்த பிள்ளையும் வந்து வந்திருக்கலாம். ஆனால் அந்த பிள்ளை வந்து ஆடியோ ரோட்டில் என்ன சொல்லுது, எங்கள் அப்பாவுடைய மான மரியாதை போயிடும். எவ்வளோ நாள் தான் வந்து இவர் வந்து எங்கள் அப்பா வந்து எல்லார்கிட்டையும் அசிங்கப்படணும்? ஏன் அசிங்கப்படணும்? எதுக்கு அசிங்கப்படணும்? இது என்ன இருக்குது? ஒரு கம்பெனியில் இணையிறோம், அந்த கம்பெனி வந்து சரியாக இல்லைன்னு நம்மளுக்கு தெரியுது. அந்த கம்பெனியில் வந்து ஃபண்டிலேருந்து எதுவுமே நம்ம அதை கொடுக்க மாட்டோம், இல்லை அதனுடைய பங்குகள் வச்சுருந்தா அது விற்றுருவோம், லாஸ் ஆகுதுன்னு இல்லை ஒன்றும் இல்லைங்க, கப்பல் முழுகுது, நல்ல கப்பல் ஏறிட்டோம், கப்பல் முழுகுதுன்னும் போது அந்த கப்பலை நீங்கள் இருப்பீங்களா, குஜித் தப்பிப்பீங்களா? இது எப்படி வந்து அசிங்கமாக போகும்? இது எப்படி மான மரியாதையில் வந்து சேரும்? எனக்கு அது புரியவே இல்லை. ஆக செத்தாலும் பரவாயில்ல அனுசரித்து போன்னு சொல்லி, அது செத்தாலும் பரவாயில்ல உதவாங்கினாலும் பரவாயில்ல, குடும்ப கௌரவம் முக்கியம். ஸோ இது வந்து கௌரவ கொலைக்கு ஈடானது தான். இது என்ன, அங்கே வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து அடித்து உடச்சி சாப்பிடுவாங்க, இங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தும் குடும்ப கௌரவம் மானத்துக்காக கை கழுவி அம்போன்னு விட்டு, அது திருசங்கு சொர்க்கமாக இருந்தால் கூட அங்கேயே இருக்கும், அம்போன்னு விடுறதப்ப திருசங்கு சொர்க்கத்தில் இருக்கிறதுக்கு போய் செத்தே ஒழிலாம் அப்படின்ற மாதிரி போகுதுங்க இந்த பசங்க. இதுதான் இருக்கிற நிலைப்பாடு.